Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கொட்டும் மழையில் மாநில நெடுஞ்சாலை போடப்பட்டதைக் கண்டு மக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். பைபாஸ் ரவுண்டானா பகுதியில் சுமார் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நெடுஞ்சாலைத்துறை மூலமாக ஒப்பந்தம் போடப்பட்டு சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதிகாரிகள் யாரும் இல்லாத நிலையில் ஒப்பந்த பணியாளர்கள் சாலையில் தேங்கி நிற்கும் நீரில் கெமிக்கல் நீரை கலந்து ஜல்லிக்கற்களை கொட்டி தார் தெளித்து கடமை தவறாமல் பணியாற்றியுள்ளனர். இதனை கண்டிக்க வேண்டிய அதிகாரிகள் தெரிந்தும் தெரியாதது போல் உள்ளார்களா என கேள்வி எழுப்பிய மக்களின் வரிப்பணத்தை இப்படி வீணடிக்கும் ஒப்பந்ததாரர் மீதும் அதை கண்டுகொள்ளாத அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடியா திமுக அரசின் பொம்மை முதல்வருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இப்படி போடப்பட்ட சாலை எப்படி தாங்கும் என கேள்வி எழுப்பும் மக்கள் திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் மக்களின் உயிருடன் விளையாடுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். கும்பகோணம் மாநகராட்சியில் காங்கிரஸ் மேயர் மற்றும் திமுக கூட்டணி கட்சி கவுன்சிலர்களிடையே மோதல் போக்கு தொடர்ந்து முற்றி வருகிறது. மாநகராட்சி அலுவலகத்தில் வளர்ச்சி திட்டங்கள் குறித்த கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்ற நிலையில் இந்த கூட்டத்தில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலர்கள் என 40க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ளவில்லை. இந்த நிலையில் கூட்டத்தில் பங்கேற்காத காரணம் குறித்து எழுத்துப்பூர்வமாக இன்னும் 2 தினங்களுக்குள் தெரியப்படுத்த வேண்டும் என விடியா திமுக மற்றும் கூட்டணி கட்சி கவுன்சிலர்களுக்கு காங்கிரஸ் மேயர் சரவணன் கடிதம் அனுப்பியுள்ளார். மேயர் பதவியை திமுகவுக்கு ஒதுக்காமல் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கியதால் மேயர் சரவணன் மீது திமுக கவுன்சிலர்கள் தொடர்ந்து அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது. விடியா திமுக ஆட்சியில் தமிழக அரசு பணிகளில் நிலவும் பணியாளர் பற்றாக்குறையால் மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். தமிழக அரசு துறைகளில் சுமார் 6 லட்சம் காலி பணியிடங்கள் இருப்பதாக தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கங்கள் தெரிவிக்கின்றன. பொதுமக்கள் அன்றாடம் சந்திக்கும் துறைகளான போக்குவரத்து துறை, சுகாதாரத்துறை, மின்சாரத்துறை, பள்ளிக்கல்வித்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை உள்ளிட்ட துறைகளில் அதிக அளவில் பணியாளர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தமிழக அரசின் போக்குவரத்து துறையில் ஓட்டுநர், நடத்துனர், பொறியாளர்கள், இதர பணியாளர்கள் என 25,000 காலி பணியிடங்களை திறனற்ற திமுக அரசு நிரப்பாமல் இருப்பதால் சென்னை போன்ற பெருநகரங்களில் போதிய பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் வரும் பேருந்துகளும் ஒரே நேரத்தில் வருவதால் எஞ்சிய நேரத்தில் பேருந்துக்காக நெடுநேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படுவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பஸ் சரியாகவே வரதில்லைங்க. ஃப்ரீக்வன்ஸாக பஸ்ஸே கிடையாது. ஒரு வண்டி போச்சுன்னா 4 வண்டி ஒன்றா போவோம். அதோட 1 மணி நேரத்துக்கு நீ வண்டி கிடையாது. அப்படி தான் பண்ணுறாங்க. கேட்டால் டிரைவர் கண்டக்டர் கேட்டால், சார் எங்களுக்கு சிக்னலில் ப்ராப்ளம், அது பண்ண ஏங்க சிக்னல் ப்ராப்ளம்னா ஒரு ஃப்ரீக்வன்சி மெயின்டைன் கூட பண்ணி போக மாட்டேன்றீங்க. நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு கூட இன்னொரு வண்டி போகலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒன்றா போகிறோன்னா எங்களுக்கு சிங்கிள் இது பண்ணணும், அதனால் நாங்கள் வரோன்னு சொல்கிறோம். நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன். திருவம்பூர் டிப்போலியாக இருக்கட்டும், பாரிஸ் டிப்போலியாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் டைம் போட்ட வண்டியெல்லாம் எடுங்கன்னுவாங்க. எடுக்கவே மாட்டாங்க. 4 வண்டி அப்படியே லைனாக நின்றுனே இருக்கும். அப்புறம் எடுன்னும் போது அப்புறமா ஒரு வண்டி போகும். அதுக்கப்புறம் மீதி 3 வண்டி அப்படியே தான் கிடக்கும். ஆனால் அவங்கள டிரைவர் கண்டக்டர் கேட்டால், ஏங்க இது மாதிரி பண்ணுறீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா, சார் நாங்கள் என்ன சார் பண்ணுறது, வண்டி இல்லை, வண்டி சரியான வண்டி கிடையாது, 2வது ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லை, அதனால தான் இப்படி இருக்குன்றாங்க, பிரேக் இல்லை, நாங்கள்லாம் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் போக வேண்டியதாக இருக்குது, ஆள் இல்லை, மெக்கானிக் சரியில்லை, எல்லாமே ப்ராப்ளம் சார், நாங்கள் என்ன சார் பண்ணுறது. சென்னை மாநகராட்சியில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களில் விலை உயர்ந்த பாகங்கள் திருடு போயுள்ளது மக்களிடையே பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. மாநகரம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வரும் மெட்ரோ பணிகள் காரணமாக சாலையில் இடையூறாக பல நாட்களாக கேட்பாரற்று இருக்கும் வாகனங்களை மாநகராட்சி ஊழியர்களுடன் சேர்ந்து போக்குவரத்து துறையினர் பறிமுதல் செய்து ஷெனாய் நகர் பூங்கா அருகே உள்ள மைதானத்தில் நிறுத்தியுள்ளனர். சிறிதும் பாதுகாப்பில்லாமல் நிறுத்தப்படும் கார்கள், இருசக்கர வாகனங்களிலிருந்து விலை உயர்ந்த என்ஜின்கள், பேட்டரி, சக்கரங்கள் ஆகியவை திருடு போய் வாகனங்கள் காயலான் கடைக்கு போடும் நிலையில் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் சென்னை மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த வாகனங்களிலிருந்து பாகங்களை திருடியது யார், மாநகராட்சி ஊழியர்களா இல்லை திருடர்களா, இல்லை காவல்துறையினருக்கும் இதில் பங்கு உள்ளதா என மக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளனர். வண்டி விட்டுருந்தேன், அதை கவர்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு இடத்துல போட்டு, அது ஏன் வண்டியா என்னன்னே தெரியல, குப்பை மாதிரி இருக்குது. அதில் டயரும் இல்லை, என்ஜின் இல்லை, புது வண்டி, என்னோட 2023 மாடலு, எதுவுமே இல்லை. ரோட்டில் நின்றுனா கூட எதுவுமே நடந்திருக்காது போல். கவர்மெண்ட் இவ்வளோ அலட்சியமாக இருக்குது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தக்காளி விலை தொடர்ந்து சரிவை சந்தித்து வருவதால் விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்துள்ளனர். ஏத்தக்கோவில், அணைக்கரைப்பட்டி, பிச்சம்பட்டி உள்ளிட்ட பல பகுதிகளில் அதிக அளவில் தக்காளி பயிரிடப்பட்டுள்ளது. பிற மாவட்டங்களை ஒப்பிடும்போது தேனி மாவட்டத்தில் தக்காளி விளைச்சல் அதிகமாக இருப்பதால் விலை குறைந்ததாக கூறப்படுகிறது. அந்த வகையில் கடந்த 20 தினங்களுக்கு முன்பு 1 கிலோ 60 ரூபாய் வரை விற்ற தக்காளி தற்போது 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை மட்டுமே விற்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர்.
கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே விடிய அரசின் நியாய விலை கடையை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். எறும்பூர் கிராமத்தில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்திற்கு உட்பட்ட நியாய விலை கடையில் காலையிலிருந்து நீண்ட நேரம் காத்திருந்த நிலையில் பொருட்கள் எதுவும் வழங்காமல் ஊழியர்கள் கடையை அடைத்துவிட்டு சென்றுள்ளனர். மேலும் அரிசி, துவரம்பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் முறையாக வழங்கப்படுவதில்லை என குற்றம் சாட்டிய மக்கள் ஊழியர்கள் தங்களை தரக்குறைவாக பேசுவதாகவும் வேதனை தெரிவித்தனர். ஊழியர்களின் செயலால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் விடியா திமுக அரசை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் புவனகிரி விருத்தாச்சலம் சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. 11 மணிக்கு வச்சோம் சார். நாங்கள் கொண்டாந்து காரடை வச்சு மணி 2:30 காலம் ஆக போகுது. அதுக்குள்ள நாங்கள் என்ன நடந்ததுன்னு தெரியல. நாங்கள் வெளில உட்காந்துருந்தோம். காரடை தூக்கி கிடச்சிட்டு செட்டரை மட்டும் எல்லாம் ஒன்றும் கிடையாது. மணக்காட்டுக்கு அரிசி போடுவோம், அரிசி வந்து இறங்கிருக்கு. நாங்கள் போகிறோம் அப்படின்னா நின்னவங்க காலையில் பிடிச்சி நின்னவங்களுக்கு என்ன? அப்போ இப்பயும் வந்து அரிசி கிடையாது. எண்ணெயும் துவரம்பருப்பும் வாங்கிட்டு போய் இப்போ இந்த அரிசிக்கு ஒரு இடம் வரணும். ஜூலை 26 தொடங்கிய பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. பழங்கால கிரேக்கத்தில் கிமு 8ஆம் நூற்றாண்டில் ஒலிம்பியா என்ற இடத்தில் ஜிஎஸ் கடவுளுக்காக 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆண்கள் மட்டுமே பங்கேற்று நடத்தப்பட்ட போட்டி பின் நாட்களில் ஒலிம்பிக் போட்டியானது. தற்போது நடைபெற்று வரும் நவீன ஒலிம்பிக் போட்டியானது பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த கூபர்டின் என்பவரது முயற்சியால் கிரேக்கத்தின் ஏதென்ஸ் நகரில் கடந்த 1896ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. கோடை மற்றும் குளிர்கால ஒலிம்பிக் என இதுவரை நடைபெற்ற 54 ஒலிம்பிக் போட்டிகளில் 1115 தங்கம், 882 வெள்ளி மற்றும் 792 வெண்கலம் என மொத்தம் 2789 பதக்கங்களுடன் அமெரிக்கா முதலிடத்தில் உள்ளது. அதேபோல் 1990ஆம் ஆண்டு முதல் ஒலிம்பிக்கில் பங்கேற்று வரும் இந்தியா 10 தங்கம், 10 வெள்ளி, 21 வெண்கலம் உட்பட 41 பதக்கங்களை பெற்றுள்ளது. அந்த வகையில் இந்திய மாநிலங்களில் அதிக பதக்கம் பெற்ற மாநிலங்களின் பட்டியலில் மகாராஷ்டிரா முதலிடத்திலும் ஹரியானா, டெல்லி அடுத்தடுத்த இடங்களிலும் உள்ளன. 2024 ஒலிம்பிக்கில் 5 வெண்கலம், 1 வெள்ளி உட்பட 6 பதக்கங்களுடன் இந்தியா 71வது இடத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது.